எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்கள் பிரகசி ஹோமிக்கு சேனல்ல. புரட்டாசி மாதம் வந்துச்சு, நான்வெஜ் சாப்பிட முடியலையே, கார சாரமாக எதுவும் சாப்பிட முடியலன்னு நினைக்கிறவங்க அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வெஜிடேரியனில் சூப்பரான கார சாரமான மஷ்ரூம் கீ ரோஸ்ட்டுங்க. அவ்வளோ சூப்பராக ப்ளெயின் ரைஸோடையும் சப்பாத்தியோடையும் புலாவோடையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டக்கராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 5-6 காஷ்மீரி மிளகா, அப்புறம் 1 டீஸ்பூன் தனியா, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக மிளகு, ரொம்ப கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாம் நல்லா போட்டு வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்படியே ஒரு பாத்திரம் மாற்றிங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் நெய் அதே கடாயில் ஊற்றிட்டு அதுக்கு நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூமை நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். இது டோஸ்ட் ஆகிற சைடில் நம்ம வந்து ஆற வச்ச மசாலா அதை ஒரு ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக புளிக்கரைசல் இதையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த சைட் மஷ்ரூம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதை மாற்றிட்டு அதே கடாயில் நிறைய நெய் ஊற்றிட்டு அந்த அரைச்சிருக்கிற பேஸ்ட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ண மஷ்ரூமை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரைங்க கொஞ்சமாக போட்டு அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான மஷ்ரூம் கீ ரோஸ்ட் ரெடிங்க. கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வெஜ் மஷ்ரூம் கீ ரோஸ்ட்டு ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.